கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் D55 படத்தில் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட அடுத்தடுத்த படம் லைனப்ஸ் அப்படின்றது வேற லெவலில் கமிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் வந்து D56 இந்த படத்தை வந்து மாரி செல்வரா வச்சு எடுக்க போறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 56வது படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்றது பயங்கர. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம D56 படத்துடைய பூஜை அப்படின்றது மிக பிரம்மாண்டமாக வந்து போட்டிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து D56 படத்துடைய பூஜை வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்டார் கேஸ்ட் குரூஸ் எல்லாமே வராங்க. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைவருக்கான இந்த இன்வைட் அப்படின்றது போயிருக்குது. ஸோ இந்த இன்வைட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலைவர்கள் அக்செப்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் நம்ம தலைவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஆசையை ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இப்போ எதிர்பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் வந்து சீக்கிரமே சூப்பர் ஸ்டார் கூட சேரணும், சேர்ந்து வந்து படங்கள் மட்டும் இல்லாமல் அவர் கூட ஃபேமிலியோட ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இப்போ தனுஷ் 56வது படத்துடைய பூஜைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒண்டர் பார் ஃபிலிம்ஸில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு படம் பண்ணுவார். அந்த படத்தை தனுஷ் அவர்களே டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்றது 100% நம்பலாம். அதையும் தாண்டி வந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்றது வேற லெவலான டேரக்டர்ஸோட வந்து கமிட்டில் வந்து லைன் அப்ஸில் வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தனுஷ் 56 படத்துடைய பூஜைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. சினிமா சம்மந்தப்பட்ட அண்ட் வேற லெவலான அரசியல் ரீதியான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.